படைப்பாக்கத்திற்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதை பெறவிருப்பவர் கலைக்கண் சிமிட்டியே சிலைக்கண் திறந்திடும் அதிசயம் கற்பிப்பவர். காகிதம் கசக்கியே சிற்பங்கள் வடித்திடும் நவயுக சிற்பி இவர். ஓவியமும் செவிசாய்க்கும் தூரிகையும் முகம் பார்க்கும் கலைமகள் புதல்வன். அயல் நாட்டினரும் வியந்திடும் வேதிப்பொருள் தவிர்த்திடும் இயற்கையின் செல்வ மகன். யாரென அறிந்து கொள்ள இந்த திரை ஓவியத்தை பாருங்கள். நான் 10th ஓரளவு தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பேன். வரைய தெரியாது எனக்கு 10th. 11th பெயிண்டிங் குரூப் வந்துருப்பா B1 அப்படின்னு சொல்லி சார் தான் ஃபஸ்ட்டு சொன்னார் எனக்கு. சார் என் கூட நல்லா கற்றுக் கொடுத்தாரு. இப்போ ஒரு ஆளை உட்கார வச்சு வரைய சொன்னாலும் நான் வரைவேன். நான் 7th படிக்கிறேன். இப்போயே எனக்கு அவ்வளோ நிறைய கிராஃப்ட் தெரியும். ஸ்டூடெண்ட்டு மட்டும் இல்லை, யாரெல்லாம் என்ன என்கிட்ட வராங்களோ எல்லாத்தையும் நான் சொல்லி தருவேன். இது மாதிரி செய்யணும், இதான் பேசிக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நான் சொல்லி தருவேன். கழிவிலிருந்து கலை என்ற மறுசுழற்சி மந்திரத்தை மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கும் கலை ஆசிரியராக திகழ்கிறார் கிருஷ்ணன். கிழித்து போடும் சிறு காகிதம் கூட ஒரு குப்பை மலையை உருவாக்கும் என்பதால் காகித கழிவை சிலையாக மாற்றும் கலையை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். கோவையில் நுண்கலை பயின்று புதுவையின் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நுண்கலை ஆசிரியராக பணியாற்றி வரும் கிருஷ்ணன் மறுசுழற்சி மூலம் சூழலை காக்கும் சூத்திரத்தை மாணவ செல்வங்களுக்கு பயிற்றுவிக்கிறார். அறிவியல் ஆய்வகம் போலவே நுண்கலை ஆய்வகம் ஒன்றையும் பள்ளியில் நிறுவி மாணவர்களின் படைப்பு திறனை சுண்டிவிடுகிறார். வேதிப்பொருள்கள் இல்லாத இயற்கையான பசைப்பொருள்கள் மூலம் காகித சிலைகளை படைப்பதில் கைதேர்ந்த கிருஷ்ணனின் படைப்புகள் பேசும் சிற்பங்களாக காட்சி தருகின்றன. புதுவைக்கு வருகை தரும் தேசிய தலைவர்கள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு மாணவர்களின் கைத்திறனில் உருவாகும் சிலைகள் பரிசாக வழங்கப்படுகின்றன. கற்சிலையா, சுடுமண் சிலையா அல்லது உலோகச் சிலையா என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு காகிதத்தை கல்லாக்கி கைகளை ஒளியாக்கி மாணவர்கள் உருவாக்கும் சிலைகள் பிரதமர் மற்றும் உள்துறை அலுவலகத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. பிரான்ஸ், கனடா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு கடல் கடந்து சென்ற மாணவர்களின் சிலைகள் காலநிலை மாற்றத்தின் பாதிப்புகளை குறைக்கும் குறியீடுகளாக காட்சி தருகின்றன. பொருள் செலவின்றி உருவாக்கும் இந்த புதுமை கலையை மாணவர்கள் மட்டுமின்றி மகளிர், 3ஆம் பாலினத்தவர் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் உள்ளிட்ட மற்றவர்களுக்கும் பயிற்றுவித்து மகிழ்கிறார். எங்க இலக்கு மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிட்டு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு பெரிய டிக்னிட்டி லைஃபையும் கொண்டுட்டு வந்து கொடுத்துருக்காங்க சார். பண்பாட்டையும் சூழல் பாதுகாப்பையும் வலியுறுத்தியவாறு கழிவிலிருந்து கலைபடைக்கும் நோக்கில் மாணவர்களின் படைப்பு திறன் வளர பாத்தி கட்டும் திருமிகு கிருஷ்ணன் என்ற ஆசானுக்கு படைப்பாக்கத்திற்கான ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. படைப்பாக்கத்திற்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் வழங்குவதற்காக IIT-யினுடைய இயக்குனர் திரு காமகோடி அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். இதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்களையும் அன்போடு மேடை கழைக்கிறோம். காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சேர்ந்த அண்ணா பல்கலையைச் சேர்ந்த டாக்டர் ராமச்சந்திரன் அவர்களையும் அன்போடு மேடை கழைக்கிறோம். படைப்பாக்கத்திற்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திரு கிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த எனது குருக்கள் திரு ரவிராஜ், திரு அன்பழகன் ஐயா அவர்களுக்கு இந்த விருதை சமர்ப்பிக்கிறேன். மேலும் புதுச்சேரியின் பள்ளி கல்வி இயக்ககத்தின் துணை இயக்குனர் திருமதி சிவகாமி அம்மையார் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
சிலையை அழகா பண்றீங்க. நீங்க கேரளாவுக்கு ஒரு முறை போறப்ப உண்மையாவே நீங்க சிலையை கடத்துறதா நினைச்சு விசாரிச்சாங்களாமே? நான் இது வரைக்கும் ஒரு 100க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் பயிற்சி பற்றி நடத்தி கொண்டிருக்கேன். அதில் ஒரு முறை கேரளாவுக்கு செல்லும்போது அப்போ செக் போஸ்ட்டில் பிடிச்சிட்டாங்க. பேக்கை வந்து சோதனை பண்ணுறப்ப அதில் வந்து சிலை இருந்தது, எனக்கு பிடிச்சிட்டாங்க. இது வந்து சிலைங்க பிடிங்களா? இல்லைங்க, நான் பேப்பர் சொல்கிறேன், நான் டீச்சரு, நான் வந்து இது மாதிரி கிளாஸுக்கு போகிறேன்னு சொன்னது அவங்க ஏற்றுக்கலை. அப்புறம் ஃபுல்லாக செக் பண்ணி அது பேப்பருன்னு சொன்ன பிறகு தான் அந்த இன்ஸ்பெக்டர் கையை கொடுத்து வாழ்த்து சொன்னார். வெறும் காகிதத்தை கூட சிலையாக்கக்கூடிய வல்லமை ஆசிரியருக்கு இருக்கிறது என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார்கள். மிக்க நன்றி. இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குனர் திரு காமகோடி அவர்களை வாழ்த்துரையாக சில வரிகள். ஆசிரியர்களுக்கு, அதுவும் குறிப்பாக பள்ளி ஆசிரியர்களுக்கு ஒரு விருது கொடுக்கறது, அதுவும் பல இடங்களில் போய் தேடி தேடி விருது கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய உன்னதமான விஷயம். இதற்காக புதிய தலைமுறை ஊடகத்துக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை ஒரு ஆசிரியராக நானும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னையும் கேட்பாங்க, நீ வந்து ஒரு பிஹெச்டி லெவலோ ஒரு பிடெக் லெவல்லையோ கிளாஸ் எடுத்துடலாம், ஒரு ஸ்கூலில் முதல்ல ஒரு எல்கேஜி லெவலில் எடுக்கிறதுங்கிறது அவ்வளவு சிரமம். அதெல்லாம் இவங்க நிறையா செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த அவார்டில் என்னன்னா 15லேருந்து 35 வயதில் நம்ம நாடு தான் ரொம்ப யூத்ஃபுல் நேஷன். இப்போ நம்ம கல்வியை ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கலைன்னா இன்னொரு 10 வருஷத்தில் நம்ம நாட்டில் படிப்புங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். இல்லைன்னா அதோட சோஷியல் ரிப்பர்கஷன்ஸ் இருக்கும். இதில் 75% பாப்புலேஷன் ரூரல் இந்தியாவில் தான் இருக்குது. அதனால் ரூரல் இந்தியாவுக்கு நீங்கள் செய்கிற பெரிய சேவை, நம்ம நாடு பெருசாக உன்னதமாகறதுக்கு நீங்கள் செய்கிற பெரிய தொண்டு. இதுக்காக என்னோட வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு. அடுத்ததாக இந்த சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறோம். அதில் என்னென்னா வேஸ்ட்டை எப்படி வெல்த்தாக மாற்றுறது, இதுதான் இன்னைக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்டாக போயின்னு இருக்கு. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனி இந்த வேஸ்ட் டு வெல்த்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரொஃபஸர். இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் இந்த ரீசைக்கிளிங் பண்ணுற ஜாபுங்கிறது கோடிங் ஜாபை விட பெரிய லெவலில் வரப்போகிறது. ஏன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ங்கிறது உலக அளவில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வரப்போகிறது. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பழைய காகிதங்களை வச்சு இது மாதிரியான ரொம்ப அழகான சிலை, அதுவும் போலீஸே ஏமாந்து இது பாரு இது உண்மையாக சிலைன்னு சொல்கிற அளவுக்கு இவர் செஞ்சுருக்காரு. கிராமப்புறங்களில் செஞ்சுருக்காரு. நிறையா எம்ப்ளாய்மெண்ட் அங்கே கொண்டு வந்திருக்காரு. இவருக்கு நிறையா ஊக்கமும் கொடுக்கணும். நீங்கள் நிறையா இதை வச்சு ஒரு சில ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் கொண்டு வரணும். நீங்கள் பண்ணுற ஐடியாஸை பேட்டன் பண்ணணும். இதுக்காக ஐஐடி மெட்ராஸ் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நாங்கள் செய்கிறோம். ஒரு மாணவன் உயரத்துக்கு வந்து சாதிக்கிறான் அப்படின்னா அதுக்கான அடித்தளம் மிகவும் பலமானதாக இருக்கணும். அதுக்கான அடித்தளம் தான் இவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உங்க ஐஐடியில இது மாதிரி கிராமப்புறங்களிலிருந்து மாணவ செல்வங்களை உருவாக்குகிற இவர்கள் போன்றோருக்கும் அந்த மாணவர்களுக்கும் ஏதாவது சொல்லி தருவதற்கோ உதவிகள் செய்வதற்கோ வாய்ப்பு இருக்கிறதா? இருக்கிறது. இப்போ நாங்கள் வந்து கல்வி சக்தி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வச்சுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 170 கிராமங்களில் தமிழ்நாடுல அவங்கள ஒரு டிவி வச்சு அங்கே ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சு டெய்லி 5லேருந்து 8 வரையில் அந்த குழந்தைகளோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம். அங்கே இருக்கிற பேரண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம். அவங்கள குறிப்பாக நம்ம வந்து உயர்கல்விக்கு அவங்க வரணும். இந்த நாட்டில் பிறந்த ஒரு குழந்தையும் மினிமம் அண்டர் கிராஜுவேட்டாவது ஆகணும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோட இதை செஞ்சுட்டு இருக்கோம். இதில் உங்கள் கிராமத்தில், நீங்கள் சொல்கிற கிராமத்தில் நாங்கள் வந்து செய்யறதுனாலும் செய்கிறோம். உங்களையும் நாங்கள் ஐஐடி மெட்ராஸில் உங்கள் கிராம குழந்தைகளையும், எங்கள் ஐஐடியில் ஒரு ஸ்டாஃபுக்கு சொல்லியிருக்கேன், மினிமம் ஒரு 20 கிராமப்புற குழந்தைகள், குறிப்பாக மாணவிகள். நான் விஷ்ணுபுரம், நீங்கள் நாச்சியார் கோயில் பக்கத்து விஷ்ணுபுரம் ஜார்ஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், எங்கள் தாத்தா 110 வருஷம் முன்னாடி அந்த ஸ்கூலு இது பண்ணார், கிராமப்புற ஸ்கூலு. இவங்க ஊர் பக்கத்து ஊர் தான். ஸோ எங்கள் கிராமப்புற மாணவர்கள் வரணும்னு சொல்லி போன வருஷம் கிட்டத்தட்ட 20,000 ரூரல் குழந்தைகள், அதில் கிட்டத்தட்ட 12,000க்கு மேலே மாணவிகள் ஐஐடி வந்து முதல்ல பார்த்துட்டு போயிருக்காங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஊக்கம் கொடுக்குங்கிறது எங்களோட இது. நிறையா நம்ம செய்யணும். எங்கள் பிஎஸ் டேட்டா சயின்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம். அதில் 30,000 மாணவர்கள் படிக்கிறாங்க. அதில் 8,000க்கு மேலே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கும் மாணவர்கள் ஃபுல் ஸ்காலர்ஷிப்போடு படிக்கிறாங்க. இது மாதிரி பல இது செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நம்ம சேர்ந்து எல்லாரும் இதை செய்வோங்கிறது என்னோட. மிக்க நன்றி. அடுத்ததாக மருத்துவர் திரு சொக்கலிங்கம் அவர்களை வாழ்த்துரையாக சில வரிகள். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் டாக்டர் வி சொக்கலிங்கம், இதய நல மருத்துவர். நான்
80 வயதாகின்றது சொக்கலிங்கத்திற்கு இப்பொழுது. இதுவரை சொக்கலிங்கம் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை. நான் சில கருத்துக்களை ஒரு நிமிடத்தில் சொல்ல முடிக்கப் போகின்றேன். இதயம் 100 வருடம் கடந்து இயங்க வேண்டுமென்றால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. எது தெரியுமா? நீங்கள் வைத்திருக்கின்ற சொக்கலிங்கம் வைத்திருக்கின்ற 20 பட்டங்களோ நீங்கள் வைத்திருக்கின்ற சொத்தோ நகையோ எதுவுமே இதயத்திற்கு தேவையில்லை. இதயத்திற்கு தேவை ஒன்றே ஒன்று. நீ மகிழ்ச்சியாக இருந்தால் போதும். மகிழ்ச்சி ஒன்றுதான் உன்னை காப்பாற்றப் போகின்றது. நோபல் ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க ஆசிரியர்களை. உண்மையில் அவர்கள்தான் மருத்துவர்களும் சொல்கிறாங்க. ஆனால் சொக்கலிங்கத்தை உருவாக்கிய மருத்துவரும் இந்த ஆசிரியர்கள் என்பதால் தான் அவர்களுக்கு நான் முன்னம் அதிக நிலையில் வைத்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். இந்த நோபல் ப்ரொஃபஷன் சொல்கிறாங்கல்ல, இவர்கள் உருவாகிய மாணவர்கள் கட்டாயம் சில பேர் நோபல் பிரைஸ் வாங்குவார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. அவ்வளவு உன்னதமான அறிவு பெற்றவர்கள். அது காமகோடி ரொம்ப நிறைய பண்ணிட்டு இருக்காரு. நான் என்ன வேண்டும் சொல்ல வேண்டும் என்றால், ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள். உண்மையில் வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியுடன் இருப்பது தான் வெற்றி என்று உணர வேண்டும் என்று சொல்லி, மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி. அது அறிவாக, ஆற்றலாக, உழைப்பாக, நேரமாக, பணமாக கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் புதிய தலைமுறை. அவர்கள் கொடுக்கின்ற இடத்தில் இருக்கும்போது மகிழ்ச்சி குறையாது. இந்த பாயிண்டர் ஒரு முனை என்பது கருவறை, இந்த முனை என்பது கல்லறை. இடையில் இருக்கின்றது தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை என்பது நம் கையில், நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கை அற்று நீங்கள் வாழ்ந்து ஒன்றே ஒன்று கூற விரும்புகின்றேன். உயிரினம் தெய்வம், உடல் எனும் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும். அந்த ஊவை 3 ஊக்களாக வைத்துக் கொள்ளுங்கள். உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. அந்த 3 ஊக்களை 3 மந்திரங்களாக சொல்லுகின்றேன். தயவுசெய்து அரங்கத்தில் இருப்ப அனைவரும் கூடவே சொல்ல வேண்டும். தயாரா? அந்த 3 மந்திரங்கள்: எண்ணும் எண்ணம் சீராக, உண்ணும் உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 மந்திரங்களை வைத்துக் கொண்டால் சொக்கலிங்கத்திடம் 100 வருடம் வரை வர வேண்டிய அவசியமில்லை என்று பதிவு பண்ணி, இந்த வாழ்க்கை என்பது கோடி சொன்னல, இந்த 3 மந்திரங்களை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது இந்த கோட்டை நீங்கள் நீட்டிக்கொண்டே போக முடியும். இல்லை என்றால் நீங்கள் குறைத்து கொண்டு 20-25 வயதில் இறப்பதற்கு கூட வாய்ப்பு உண்டு. பயமுறுத்துவதற்காக சொல்ல, இந்த ஆசிரியர்கள் ஒருவர் தான் ஒரே இடத்திலிருந்து ஏணியாக இருந்து மற்றவர்களை அனைவரும் உயர்த்துவதை பார்த்து மகிழ்ச்சியுடன் இருப்பவர்கள் ஆசிரியர்கள். அவர்கள் அனைவருக்கும் தலைவணங்கி வாழ்த்தி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு உள்ள பிள்ளைகளுக்கு சின்ன சக்தியை கூட தாங்க முடிவதில்லை. பெற்றோர்கள் திட்டினால் தற்கொலை, ஆசிரியர்கள் திட்டினால் வருவதில்லை. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவர்களுக்கு மனநிலையிலும் நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும், பாடநிலையிலும் ஊக்குவிக்க வேண்டும், சுற்றுச்சூழலிலும் ஊக்குவிக்க வேண்டும். சுற்றுச்சூழல் கிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார்கள். சர்க்குலர் எக்கானமி, பேராசிரியர் சொன்னதை போல இப்பொழுது சர்க்குலர் எக்கானமி, அதாவது திருப்பி சுழற்சியில் பொருளாதாரத்தை விட்டுப்பட வேண்டும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அல்லது நீர்நிலை அடைதல் அப்படிங்கிறதுல மக்களை நம்ம நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. எந்த பொருளையும் கெட்ட பொருள் என்று குப்பையில் போட்டால் அது நம்மையே வியாதியாக உண்டு பண்ணிடும். பெரிய வைரல் டிசீஸ், பாக்டீரியா, இந்த மாதிரி பொருள்லாம் குப்பையை போடுறதுனால தான் நம்ம வீட்டுக்கே எல்லாருக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சளி பிடிச்சிக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் வைரஸு, பாக்டீரியா போன்றதெல்லாம் வானமண்டலத்தை அதிகமாகிறது காரணம் குப்பை தான். ஆக குப்பையை திருப்பியும் நல்லவங்களாக்கி, நல்லவர்கள் குப்பையாக்கி, குப்பையை நல்லா அதுபோல் சுழற்சி முறையை கொண்டு வந்ததில் பேராசிரியர் நம்மளுடைய ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்கிறேன். எல்லோரும் சிறப்புடன் வாழ வேண்டும். திராவிட சமுதாயம் அறிவுகிற சமுதாயம். ஆகவே அவங்களை ஊக்குவித்து நல்ல கல்வியும் சிறந்தவர்களாக ஆக்கினால் உலகத்தில் உண்டு சைனாவும் இந்தியாவும் தான் எதிர்காலத்தில் ஆளப்போகிறது என்பது மனித வளத்தை வைத்து தான். அத்தகைய மனித வளத்திலும் திராவிட மனித வளம் மிக உன்னதமானது. இன்றைக்கு சொல்லுகிறேன், நன்கு ஆசிரியர்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டால் மாணவர்களை உட்படுத்தி கொண்டார்கள், உலகத்தை நமது பிள்ளைகள் ஆள்வார்கள். திராவிட பாரம்பரியம் வெல்லும் என்பதை கூறி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.